ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் லாங் வீடியோவே இதுவரையிலும் நான் ஒன்று கூட போட்டதே இல்லை. அது என்னென்னா எனக்கு டைம் இல்லையா இல்லை எனக்கு அது போட தெரியலையா என்னன்னே தெரியல. டைம் இல்லைங்கிறதும் ஒரு விதத்தில் இது இருந்தாலும் சாக்ஸ் போடுற டைமில் லாங் வீடியோ கூட தான் ஒன்று எடுத்து எடிட் பண்ணி போடலாம். அது எனக்கு போட தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறேன். இப்போ பாருங்கள், கிணத்துக்கு போயிட்டுருக்குறோம் தண்ணி எடுத்து விடுறதுக்கு. இது பக்கத்து காடு, கம்பி வேலி போட்டு அதுலேயும் தோப்பில் தாங்க பருத்தி நிட்டுருக்குறாங்க. அது பாருங்கள், தோப்பு தான் இது. இது ஆறு, கீழே பாருங்கள் ஆறு ஓடுது. இருங்க ஒரு நிமிஷம், தண்ணி எடுத்து விட்டுறலாம். இங்கே பாருங்கள், எங்கள் நிலத்துக்கு கீழே வந்து ஆறு ஓடுது. இது தாங்க கிணறு. இங்கேயும் வந்து அவங்க தோப்பு, தென்னந்தோப்பு பாருங்கள், தோப்புலேயே போட்டிருக்காங்க. மரமெல்லாம் ஹைட்டாக இருக்கா, அதனால் அவங்க பருத்தி போட்டிருக்காங்க. அதுவும் இந்த வருஷம்தான். அவங்க தோப்புக்காரே போடல. தோப்புக்கார் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இங்கே குத்தகைக்கு விட்டுட்டாங்க. பாருங்கள், அவங்க தோப்பில் தான் நெட்டிருக்காங்க. ஒரு 3 வயல், கிட்டத்தட்ட 1 ஏக்கராக்கு மேலே நெட்டிருக்கிறாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பருத்தி. அவங்க குத்தகைக்கு ஓட்டுறாங்க. அவங்க நிலத்துக்கார் பெங்களூரில் இருக்காங்க. இவங்க தோப்பு பிடிச்சி ஓட்டுறாங்க. ஓட்டி பருத்தி ஊனியிருக்காங்க. மேலே நெல் நெட்டு 2 போகம் நெல் நெட்டாச்சு. ஆரியமும் நெட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் சோளம் விரைச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வெள்ளாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு லாபம் தாங்க. குத்தகைக்கெல்லாம் இருக்காங்க. தண்ணி நிறுத்துறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க கூப்பிட்டாங்க. அதான் பாருங்கள், இது எங்களோட சோளக்காடு. இதெல்லாம் தோப்புங்க. அதெல்லாம் பாருங்கள், மழை பெஞ்சி வெறும் இதாக பாருங்கள். இதுக்கு பேர் நாங்கள்லாம் பெங்களூர் பூடுன்னு சொல்லுவோம், விசப்பூடுன்னு சொல்லுவோம். இது எங்கேயோ கூகுளில் போட்டு பார்த்தேங்க. அமெரிக்காவிலேருந்து வந்துச்சாங்க. இதெல்லாம் வெப்பமண்டலத்தில் தான் அதிகமாக விளையுமா. கூகுளில் போட்டு பார்த்ததுக்கு சொல்லிச்சு. இதெல்லாம் ஓட்டணுங்க. இதை பாருங்கள், பட்டையெல்லாம் எவ்வளோ பட்டை கிடக்குது பாருங்கதா. இதெல்லாம் எடுத்து போட்டு அடிக்கிட்டு வெட்டி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஓட்டணும். மழை நின்னா தான் ஓட்டணும். பரவாயில்ல, இந்த வருஷம் கத்திரி வெயிலெல்லாம் கொஞ்சம் வெயில் தெரியாமையே மழை பெஞ்சிட்டே இருந்துருச்சிங்க. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இது இந்த சைடு இது எங்கள் தோப்பு. இது எங்கள் மச்சாண்டார் வீட்டு தோப்பு. இது நடுவில் வரப்புங்க. அவ்வளோதான். இது நாங்களும் எங்கள் பெரிய மாமன், இது எங்கள் பெரிய மாமனாருது, இது எங்களோடது. இந்த நடுவில் தடம். அவ்வளோதான். நாங்களாம் கம்பி வேலியெல்லாம் போடலைங்க அந்த காலத்துலேருந்தே. அவங்களும் கம்பி வேலி போடல. புதுசாக நிலம் அவங்க வாங்கினதுனால கம்பி வேலி போட்டாங்க. இது தாங்க ஓவர் வியூ. எங்கள் காடு இது தாங்க. நாங்கள்லாம் காடுன்னு தான் சொல்லுவோம். காட்டுக்கு நிலம் அது மாதிரி தான் சொல்லுவோம். ஒரு சிலர் ஒவ்வொரு பாஷையில் சொல்லுவாங்க. இதை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் லாங் வீடியோவே போட்டதில்லை. அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டு பேசிகிட்ருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? யாராவது ஒருத்தராவது கமெண்ட் பண்ணுங்களேன். என்ன பண்ணுறீங்கன்னாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். என் வீடியோ எல்லாத்துக்கும் ரீச் ஆகுதா, அந்த சப்ஸ்கிரைபர் 40 பேருக்கும் நல்லா ரீச் ஆகுதா, என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னு தோணுதா உங்களுக்கு? யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் என்ன வீடியோ போடுறது என்ன ஏதுன்னு தெரியும். எல்லோரும் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. யாருமே லைக்கும் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுறதில்ல. ஏதோ 1-2 லைக் பண்ணால் கூட ஒரு சந்தோஷமாவது இருக்கும். ஒரு சில வீடியோவுக்கு லைக்கே வராது. ஆனால் பார்க்குறது வேணால் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து லைக் போடுங்க. யார் பார்த்தீங்கனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். இந்த வயலில் தாங்க தென்னங்கன்று வச்சது. அதுதான் பருத்தி போட்டிருக்கோம். எப்பயுமே தென்னங்கன்று வச்சு பருத்தி போட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பருத்திக்கு மருந்தடிக்கிறோம், உரம் போடுறோம், தண்ணி கட்டுறோம். இது எல்லாமே தென்னங்கன்றுக்கு சேஃபுங்க. தென்னங்கன்று ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நல்லா வளரும், கொஞ்சம் குழுன்ட்டு. வெறும் தென்னங்கன்று வச்சோம்னா கொஞ்சம் வெளுத்தாப்பில் நல்லாவே இருக்காது. இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பருத்தி செடி மேலே வந்ததையும் அதை மூடிடுச்சு. பாருங்க, அவர் வந்துட்டாராம். இப்போ தான் ஃபோன் பண்ணார். நான் போயிட்டு புத்தக திருவிழாவுக்கு கிளம்புறேன். பாப்பாவும் தம்பி ரெடி ஆகிட்டுருக்குறாங்க. அவங்க வந்தாங்கன்னா சரி, நானும் போயிட்டு புத்தக திருவிழாலாம் பார்த்துட்டு அதில் ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். இல்லாட்டி ஃபோட்டோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கிளிப் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க, டாட்டாங்க. ஓகே, டாட்டா.